Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு முறையீடு செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷும் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இப்ப இந்த முறையீடு தொடர்பாக நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? வணக்கம். நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் போன பொங்கலுக்கே வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் படத்துல இடம்பெற்றிருந்த சில காட்சிகள் சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைத்து சென்சார் போர்டு உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உடனடியாக அப்படத்துக்கு சென்சார் சான்று வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு, அதாவது தலைமை நீதிபதி அமர்வு, படத்துக்கு உடனடியாக சான்று வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் வழக்கை மீண்டும் விசாரிக்கும்படி தனி நீதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில அந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய பட தயாரிப்பு நிறுவனம் இந்த தனி நீதிபதி முன்பு நிறுவில் இருந்த அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டது. சென்சார் போர்டினுடைய மறு ஆய்வு குழுவில் ஆய்வில் இருந்த படம் சமீபத்துல ஜனநாயகன் படம் சமீபத்துல இணையதளத்துல வெளியானது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல முறையீடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு இந்த விவகாரம் தொடர்பாக படத்தை இணையதளத்தில் வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் நாளை இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.